நல்லா இருக்கீங்களாம்மா? இத்தனை வாட்டி கேட்குறேன்ல, திருப்பி யாராவது ஒருத்தர் திருப்பி கேட்டீங்களா? முதல்ல உங்க அத்தனை பேருக்கும் இந்த சிங்காநல்லூர் பகுதியில் இவ்வளவு சிறப்பான, எழுச்சியான, அன்பான, ஆரவாரமான, வெற்றியை உறுதி செய்கின்ற வரவேற்பை கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிம்மா, நன்றிம்மா. நம்முடைய கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய நம்முடைய வெற்றி கூட்டணி, இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய கழகத்துடைய வேட்பாளர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய அன்பையும் ஆசையும் பெற்ற வேட்பாளர், நம்முடைய தமிழக முதல்வர் கழக தலைவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர், எல்லாத்துக்கு மேல முக்கியம் இங்க வந்திருக்கக்கூடிய சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள், சட்டமன்ற வாக்காளர் பெருமக்கள், பொதுமக்கள், கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், உங்க அத்தனை பேருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் நம்முடைய அண்ணன் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்கின்ற பிரச்சார கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் கோவை தொகுதிக்கான பொறுப்பு அமைச்சர் சகோதரர் TRP ராஜா அவர்களே, பிரச்சார கூட்டத்தை சிறப்பாக ஒருங்கிணைத்துள்ள கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு கார்த்திக் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்களே, மேயர் சகோதரி கல்பனா ஆனந்த்குமார் அவர்களே, அணிகளுடைய மாநில நிர்வாகிகள் KM தண்டமானி, டாக்டர் மகேந்திரன், திரு அருள்மொழி, நாச்சிமுத்து, கோகுல் கிருபாசங்கர், திரு செல்வராஜ், தமிழ்மறை, அண்ணன் திராவிடமணி, திரு கோகுல், திருமதி மீனா ஜெயக்குமார், LPF தமிழ்ச்செல்வன், விஷ்ணு பிரபு, முருகவேல் அவர்களே, சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் மணிசுந்தர் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகள் கோட்டை அப்பாஸ், தளபதி இளங்கோ, கல்பனா சந்தில், SMB முருகன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மெட்டல் கண்ணப்பன், பாலசுப்ரமணியன், மணிகண்டன் அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் திரு SM சாமி, சிங்கை சிவா, ஷேக் அப்துல்லா, செந்தமிழ் செல்வன், நாகராஜ், சேரநாதன் அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் தனபால் அவர்களே, வந்திருக்கக்கூடிய துணை அமைப்பாளர்களே, நம்முடைய இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, திராவிட தமிழர் கட்சி, புதிய திராவிடர் கழகம், மக்கள் நீதி மையம், ஆம் ஆத்மி, ஆதி தமிழர் கட்சி, தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, வரவேற்பை கொடுத்திருக்கக்கூடிய LPF தோமுசாவை சேர்ந்த அருமை சகோதரர்களே, அதே போல இங்கே பெருமளவில் வந்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, அக்காக்களே, அம்மாக்களே, தங்கைகளே, பாட்டிகளே, சகோதரிகளே, முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். 38 தொகுதி முடிச்சுட்டு கடைசி நாள் 39 தொகுதியா இன்னைக்கு உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு கோயம்புத்தூர்ல, கோவையில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கேன். எல்லாம் தயாராயிட்டீங்களா? 19ஆம் தேதி, 19 அடுத்த மாசம் நினைச்சுக்காதீங்கம்மா, நாளான்னைக்கு காலையில் வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பெட்டியில 3வது இடத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கணபதி ராஜ்குமாரோட பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும், நீல நிற பட்டன் இருக்கும். அதை அமுத்தி நீங்க போடுறீங்கல்ல ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? ஏப்ரல் 19 வர்ற வெள்ளிக்கிழமை வேற எதுவுமே தெரியக்கூடாது. சென்ற நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் வந்திருந்தேன். அப்போ நம்முடைய வேட்பாளரை, கூட்டணி வேட்பாளரை கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க. இப்போ நான் அவங்க கிட்ட கேட்கறது, நம்முடைய உதயசூரியன் சின்னம், வெற்றி சின்னம் கோயம்புத்தூர்ல, கோவை தொகுதியில் 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்முடைய உதயசூரியன் சின்னம் போட்டியிடுது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைவர்கிட்ட போட்டு வாக்குவாதம் பண்ணி வேண்டி கேட்டுக்கொண்டு கோவையில் நம்முடைய உதயசூரியன் சின்னம் இந்த வாட்டி நிற்கணும். கோவை நாடாளுமன்ற உறுப்பினரா நம்முடைய வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் நம்முடைய வேட்பாளர் இருக்கணும்னு கேட்டிருக்கோம். அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்களா? எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க போறீங்க? 5 லட்சம் நீ சொல்லிட்டு போயிருவ. குறைஞ்சது 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களை நீங்க வெற்றி பெற வைக்கணும். செய்வீங்களா?
இப்போ நம்முடைய 3 வருஷத்துல இந்த சிங்காநல்லூர் தொகுதியில சட்டமன்ற தொகுதியில் நீங்க வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இருந்தாலும் தலைவர் என்ன சொன்னார்னா, முதலமைச்சர் ஆனோன்னு நான் உதயசூரியன் சேனத்திற்கு வாக்களிச்சு நம்முடைய கூட்டணிக்கு வாக்களிச்சு என்னை தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த மக்களுக்கு சிறந்த முறையில் பணியாற்றுவேன். இருந்தாலும் வாக்களிக்காதவங்களும் பொறாமப்படுற அளவுக்கு, ஐயோ நான் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கலையே பொறாமப்படுற அளவுக்கு என்னுடைய முதலமைச்சர் பணிகள் இருக்குன்னு தலைவர் சொன்னார். அந்த வகையில் இந்த சிங்காநல்லூர் தொகுதியில் இந்த 3 வருஷத்தில் நம்ம ஆற்றிருக்கக்கூடிய பணிகளை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சிங்காநல்லூர் வெள்ளலூர் நொய்யல் ஆற்று பாலம் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. சிங்காநல்லூரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் பழுதடைந்த 1000 வீடுகளை புதியதாக கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. சிங்காநல்லூர் சந்திப்பு உயர்மட்ட மேம்பாலம் ரூபாய் 141 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு இப்பொழுது மக்கள் பயன்பாட்டில் உள்ளது. இப்பொழுது இங்கே நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் முதல்ல ஒரு கழிவுநீர் குட்டையாக இருந்தது. கழக ஆட்சியில் கலைஞர் அவர்கள் எடுத்த நடவடிக்கையால் இந்த இடம் இப்பொழுது சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையமாக மாற்றப்பட்டு இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய சிங்காநல்லூர் பகுதிக்கு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், பணிகள். அதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதி உங்களுக்கு தெரியும், டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் பொழுதும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர். அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை நிச்சயம் செய்வார். அந்த நம்பிக்கை இருக்கா? முதல்ல முக்கியமான வாக்குறுதி சொல்லிடுறேன். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், இந்த முறை பாஜக விரட்டி அடிச்சுட்டு நம்முடைய இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு. அதுக்கு ஆரம்ப புள்ளியா நம்முடைய தமிழ்நாடு இருக்க போகுது. 39 தொகுதி முடிச்சுட்டேன், 39க்கு 39 ஜெயிக்க போவது உறுதி. அதுல தமிழ்நாட்டில் ஆரம்ப புள்ளியா இந்த கோவை நாடாளுமன்ற தொகுதி இருக்குமா? அப்படி இருந்ததுன்னா தலைவர் சொல்லியிருக்காரு, நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்ச உடனே இங்கே இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா, 2014ஆம் ஆண்டு மோடி ஆட்சிக்கு வரும்பொழுது 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோமா? 400 ரூபா இருந்துச்சம்மா. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ? ஏத்தனது யாரு? தலைவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த முறை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்ச உடனே முதல் வேலை கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். தலைவர் பண்ணுவார், நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி பெட்ரோல் விலை 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு கொடுக்கிறேன்னு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. செய்வார், நம்பிக்கை இருக்கா? 1 லிட்டர் டீசல் விலை 65 ரூபாய்க்கு 1 லிட்டர் டீசல் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. செய்வார், நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்துக்கான வாக்குறுதிகள், கோவையில் என்னோட துறை விளையாட்டுத்துறையின் சார்பாக தனியாரோடு சேர்ந்து கோவையில் முதன்முறையாக ஒரு இன்டர்நேஷனல் லெவல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்படும். நான் தான் அமைச்சர், நான் திருப்பி வந்தா நீங்க கேள்வி கேட்கலாம். நிச்சயமா செஞ்சு கொடுப்போம். முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார், கோவையில் பன்னாட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்படும் விரைவில். செம்மொழி பூங்கா கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஏற்கனவே மதுரையில் திறந்தோம், இப்போ சென்னை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கோவையில் கட்டி முடிக்கப்படும். சாய்பாபா காலனி உயர்மட்ட மேம்பால பணிகள் 55 கோடி மதிப்பீட்டில் விரைவில் தொடங்க உள்ளது. மாநகர் முழுவதும் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் விரைந்து முடிக்கப்படும். நவம்பர் 24 அன்று கோவை தினம் மற்றும் கோவை விழா அரசு ஆதரவுடன் விமர்சையாக கொண்டாடப்படும். கோவை மாநகரத்துடைய அனைத்து முக்கிய பகுதிகளையும் இணைக்கின்ற வகையில் புதிய ரயில் நிலையங்கள் அமைக்கப்படும். தொழிற்சாலை பயன்பாட்டிற்காக நகராட்சி கழிவுநீரை சுத்திகரிக்க டிடிஆர்ஓ பிளான்ட் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும். கோவையில் புதிய ஐஐஎஸ்சி மற்றும் புதிய ஐஐஎம் தொடங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டின் கீழ் கோவையில் புதிய புத்தொழில் ஹப் தொடங்கப்படும். நகருக்குள் வாடகை கட்டிடங்களில் இருக்கக்கூடிய குறுந்தொழில்களுக்கு புதிய தொழில் பூங்காவில் கடை வாய்ப்புகள் அமைத்து கொடுக்கப்படும். உலோக வார்ப்பு தொழிலுக்கான மனிதவள திறன் மேம்பாட்டு மையம் நிறுவப்படும். நகை தொழில் புத்துயிர் பெறுவதற்கு புதிய சிட்கோ பூங்கா அமைக்கப்படும். பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்படும். அதே போல அறிவியல் மேதை திரு ஜிடி நாயுடு பெயரில் அறிவியல் ஆய்வு மையம் அமைத்து தரப்படும். இதெல்லாம் தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள். செய்வார், நம்பிக்கை இருக்கா? ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு? எதை வச்சு சொல்றீங்க தலைவர் செய்வார்னு? கண்டிப்பா சொன்னதை செய்வார். 2021 உங்களுக்கு தெரியும், மக்கள் சிங்காநல்லூர்ல கோவையில் நீங்க
வெற்றி வாய்ப்பை கொடுக்கல. இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மக்களும் வாக்களித்து ஆதரவு கொடுத்து இவர் தான் முதலமைச்சராக வரணும்னு நம்முடைய தலைவரை முதலமைச்சராக உட்கார வச்சாங்க. கரெக்டா? தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. எங்கேயாவது பூந்து போனாரா? கால் கடியில் போந்தாரா? தவழ்ந்து போனாரா? அப்படி போய் முதலமைச்சர் ஆனவர் யாரு? அப்படி போய் முதலமைச்சர் ஆனவர் யாரு? இவர்தான். தெரியுதா? யாரு நடான்னு தெரியுதா? இப்படிதாம்மா இவர் முதலமைச்சர் ஆனாரு. தவழ்ந்து தவழ்ந்து போய் அந்த அம்மா சசிகலா அம்மா காலை பிடிச்சி கடைசியில் அந்த அம்மா காலையை வாரி விட்டாரு. அந்த அம்மா ஜெயிலுக்கு போன என்ன சொன்னாரு? நீ யாரு? சசிகலாங்கிறது யாரு? நீங்களா என்ன முதலமைச்சராக்குறீங்க கேட்டாரா இல்லையா? பச்சை துரோகி திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அந்த அம்மா சசிகலா மட்டும் அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் பண்ணி பச்சை துரோகம் பண்ணவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. தமிழ்நாட்டுடைய அனைத்து மாநில உரிமைகள், மொழி உரிமை, கல்வி உரிமை, நிதி உரிமை, இப்படி அனைத்து உரிமைகளையும் பாஜக கிட்ட அடகு வச்சவர் தான் திரு பழனிசாமி. இப்போ தேர்தல் வந்தோடனே அவருக்கே தெரிஞ்சிருச்சு, பிஜேபி கூட வந்தாங்கன்னா டெபாசிட் கூட வாங்க வர்ற 10 ஓட்டும் வராதுன்னு இப்போ ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த நாடகத்துக்கு நீங்க ஏமாந்துடாதீங்க. நம்ம ஒரே இலக்கு 40க்கு 40 தொகுதி ஜெயிக்கணும். தமிழ்நாடு புதுச்சேரி 40 தொகுதி ஜெயிச்சு நம்ம தலைவர் நீங்க மக்கள் நீங்க யார பிரதமராக தேர்ந்தெடுக்கிறீங்களோ, நம்ம தலைவர் யார கை காட்டுறாரோ அவர் அடுத்த பிரதமராக உட்காரணும்னா அது உங்களோட கைகள்லாம் இருக்கு. 19ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து நீங்க ஜெயிக்க வைக்கணும். ஜெயிப்பீங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஏன் தலைவர் மேல இவ்வளவு நம்பிக்கை வந்திருக்குன்னு அதுக்கும் நான் உதாரணம் சொல்றேன். 2021 எப்படி எந்த நிலைமையில தலைவர் முதலமைச்சர் ஆனாரும் உங்களுக்கு தெரியும். கோவிட் பெருந்தொற்று, 2வது பேரலை ஞாபகம் இருக்காமா? மோடி தான் செஞ்சாரா தமிழ்நாட்டு மக்களுக்கு? 6 மாசம் எல்லாரும் வீட்டுக்குள்ள பூட்டிட்டு உள்ள இருங்க, கிட்டத்தட்ட சிறைவாசம் மாதிரி எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தோம். 6 மாசம் யாருக்காவது வேலை இருந்துச்சா? எல்லாத்தையும் இழுத்து மூடியாச்சு. யாரும் ரோட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார் மோடி. வந்தா என்ன பண்ணுவேன்? கைது பண்ணுவேன், தடியடி நடத்துவேன்னாரு. ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணாருமா, எல்லாரும் விளக்கு பிடிங்க, எல்லாரும் மணி அடிங்க, மணி அடிச்சிங்கன்னா கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போயிடும்னு சொன்னாராமா? எத்தனை பேர் பண்ணீங்க? யாருமே பண்ணலையா? பரவாயில்ல சொல்லுங்க, பயத்தில் கூட பண்ணல. அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மற்ற மாநில மக்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? கோயம்புத்தூர் இங்க வந்து முதலமைச்சரானு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பிபி கிட் போட்டுக்கிட்டு ஊசி போட்டுக்கிட்டு உள்ள போய் இந்தியாவிலே ஒரே தைரியமான முதலமைச்சர் கோவிட் வார்டுக்குள்ள போய் தரமான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச ஒரே முதலமைச்சர் யாரு? நம்முடைய கழக தலைவர் அவர்கள். ஒன்றிய அரசு கிட்ட ஊசி கொடுங்க, நாங்க போடுறோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். அதை கூட கொடுக்கல ஒன்றிய பிரதமர். இழப்பீடு தொகை தான் கொடுத்தாராமா? 6 மாசம் யாரும் வேலை இல்லாம இருந்தோமே, இழப்பீடு தொகை கொடுத்தாரா? கொடுக்கல. ஆனா தலைவர் என்ன பண்ணாரு? ஆட்சிக்கு வந்தோடனே முதல் வாக்குறுதி சொன்னாரு, அதாவது பெட்ரோல் விலையை 3 ரூபா கம்மி பண்றேன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? வந்தோடனே முதல் கையெழுத்து போட்டாரு, பெட்ரோல் விலையை 3 ரூபா கம்மி பண்ணாரு. அதே மாதிரி ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபா கம்மி பண்றேன்னாரு. பண்ணாரா இல்லையாமா? பண்ணாரு. அதே மாதிரி கோவை மாவட்டத்தில் இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னாரு. பண்ணாரா இல்லையாமா? பயன்படுத்துறீங்களா? நிறைய வருதா? பஸ் வருதா? இப்போ எங்க பார்த்தாலும் அந்த பிங்க் பஸ் தான். அந்த பிங்க் பஸ் முழுக்க மகளிர், குழந்தைங்க, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், இவங்களுக்கு எல்லாம் இலவசம். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். இப்போ அதை யாரும் பிங்க் பஸ்ன்னு கூப்பிடுறது இல்லை, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் போய் ரீச் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போலாமா, இந்த 3 வருஷத்துல மட்டும் இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலமா 465 கோடி முறை பயணம் பண்ணிருக்கீங்க. மகளிர் உங்ககிட்ட தான் கத்துக்கணும். நாங்கெல்லாம் எப்படி ஒரு திட்டத்தை பயன்படுத்தணும்னு உங்ககிட்ட கத்துக்கணும். இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. இதுதான் திராவிட மாடல் அரசுடைய வெற்றி. ஒரு அரசு திட்டம் கொண்டு வரது பெரிய விஷயம் இல்லமா, அதை எத்தனை பேர் அதிகமாக பயன்படுத்துறாங்கிறதா முக்கியம். இன்னைக்கு இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் 27 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்காங்க. எத்தனை பயணங்கள்? 27 கோடி பயணங்கள், 27 கோடி முறை பயணம் பண்ணியிருக்கீங்க. இதன் மூலம் மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்க செய்யறீங்க. அதே மாதிரி புதுமை பெண் ஒரு திட்டமா, பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், பெண்கள் படிக்கணும், கல்லூரிக்கு போகணும். பள்ளிக்கூடத்துக்கு போனால் பத்தாது, பள்ளிக்கூட படிப்பு முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகணும்னு புதுமை பெண் ஒரு திட்டம். அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போய் படிக்க போனீங்கன்னா, அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படுது.
இது வரைக்கும் வருஷம் 3 லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாசமும் 14,000 மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. அடுத்தது மிக மிக முக்கியமான திட்டமா, இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர், நம்ம முதலமைச்சர் தான் முதல்ல தமிழ்நாடு தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தணும். அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். காலையில பசங்களை நீங்க வெறும் வயதில் அமைச்சிருவீங்க பள்ளிக்கூடத்துக்கு, மதிய உணவு திட்டத்தில் சாப்பிட்டுக்கோன்னு. ஆனால் கவலையாகவே இருப்பீங்க, பையன் போனானு, பசி மயக்கத்தில் இருப்பானு, சாப்பிட்டானா, தூங்குனானா, படித்தானான்னு. அதை போக்குறதுக்காக தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான், இந்தியாவிலே முறை கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். தினம் தினம் அரசு பள்ளி 31,000 அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா போதும், காலையில் அவங்க வந்தோடனே அவங்களுக்கு தரமான காலை உணவு கொடுத்து தரமான கல்வியை கொடுக்கறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதாவது ஒரு நாளும் 18 லட்சம் குழந்தைங்க இதில் பயன்பெறாங்க. இப்போ இந்த திட்டத்தை கர்நாடகா மாநிலத்தில் விரிவுபடுத்தியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும்ல, மற்ற மாநிலங்கள் நம்ம திட்டங்களை விரிவுபடுத்துறாங்கல்ல, இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. இப்போ நம்முடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் கோவை மாவட்டத்தில் மட்டும் தினந்தோறும் கிட்டத்தட்ட 80,000 குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க, காலை உணவு திட்டத்தில் பயன்பெறாங்க. கடைசியா ஒரு திட்டம் நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு திட்டம், மகளிர் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா ஏன் தெரியும் கேட்க வந்திருக்கீங்க, அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கரெக்டா 15ஆம் தேதி வந்துருச்சா? சென்ற தேர்தல் பொழுது தலைவர் வாக்குறுதி கொடுத்தார், தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு. கொடுத்தாரா இல்லையாமா? கடும் நிதி நெருக்கடி, சில பேருக்கு வரலமா, வந்தவங்க கை தூக்குங்க. இத்தனை பேர் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 90% அந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். அதை வெரிஃபிகேஷன் பண்ணி சரிபார்க்கப்பட்டு பேன் கார்டு, ஆதார் கார்டெல்லாம் பார்க்கப்பட்டு இப்போ ஒரு மாசமும் செப்டம்பர் மாசத்துலேருந்து இந்த மாசம் வரைக்கும் 15ஆம் தேதி ஆனால் டான்னு 1,18,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் போயிட்டு இருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை. நான் இப்போ வாக்குறுதி கொடுக்குறேன், இன்னும் ஒரு 5 மாதங்களில் அது சரி செய்யப்பட்டு முதலமைச்சருடைய பார்வைக்கு எடுத்து செல்லப்பட்டு கண்டிப்பாக அனைத்து தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக வழங்கப்படும். 1,18,00,000 மகளிருக்கு கொடுத்த தலைவருக்கு, முதலமைச்சருக்கு இன்னொரு 40 லட்சம் மகளிர் கொடுக்க மனசு வராதா? கண்டிப்பாக நம்ம தலைவர் கொடுப்பார். இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் மாசம் 5 லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பக்கம் நான் நம்மளுடைய திட்டங்கள், நம்ம ஆட்சிக்கு தலைவர் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க, என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம் நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு பக்கம் ஒரு மனுஷன் இந்தியாவை ஆண்டுட்டு இருக்காரு, 10 வருஷமா இந்தியாவை ஆண்டுட்டு இருக்காரு. யாரு? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணாரா? கோவிட் வரும்போது எட்டி பார்த்தாரா? ஒரு ஆறுதலாக சொன்னாரா? சென்னையில் மிக்ஜாம் புயல் வந்துச்சு, 4 நாள் சென்னை மூழ்கிடுச்சு. முதலமைச்சர் உட்பட அனைவரும் களத்தில் நின்று மக்கள் பணியாற்றினோம். பார்த்தாரா? தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் 10 நாள் மழை பெஞ்சதுமா, கிட்டத்தட்ட 2 மாவட்டம் மூழ்கி போயிடுச்சு. 25,000 கோடி ரூபாய் இழப்பீடு. நம்முடைய தலைவர் 2,500 கோடி ரூபாய் வரி பணத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அந்த 2 மாவட்டத்திற்கும் இழப்பீடு தொகை கொடுத்தாரு. ஒன்றிய அரசு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், பேரிடர் நிதி கொடுங்க, மக்களுக்கு கொடுக்கணும்னு. இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல. நம்மளுடைய நிதி உரிமையை பறிச்சுட்டாரு. இனிமே உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், அவர் இனிமே பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. அவர் இனிமே தெரியுதாமா என்னன்னு, எவ்வளவு இது? இனிமே அவரை நீங்க என்னன்னு கூப்பிடணும்? யாராவது பாஜக காரன் வந்தாங்கன்னா கேளுங்க, எப்படி இருக்காரு உங்க 29 பைசான்னு கேளுங்க, அவனுக்கே தெரியும். ஏன் சொல்றேன்னு சொல்லிடுறோமா? நாம தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கட்டுறோம், சரியா? நாம 1 ரூபா கொடுத்தா ஒன்றிய அரசோட வேலை அதை பகிர்ந்து நமக்கு திருப்பி கொடுக்கணும், அந்த 1 ரூபா திருப்பி கொடுக்கணும். ஆனால் ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கட்டுறோம்ல, ஒவ்வொருத்தரும் கட்டுறோம்ல, 1 ரூபா வரி கட்டுறோம்ல, நமக்கு திருப்பி எவ்வளோ தெரியுமா தராங்க? வெறும் 29 பைசா. நாம கொடுக்கறது 1 ரூபா ஒன்றிய அரசுக்கு, ஆனால் பிரதமர் நமக்கு திருப்பி கொடுக்கறது, ஒன்றிய அரசு திருப்பி கொடுக்கறது எவ்வளோமா? 29 பைசா. உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமாமா? ஊபி. அதோட முதலமைச்சர் பெயரு திரு யோகி ஆதித்யநாத். அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க, 1 ரூபா கட்டுறாங்க. அந்த மாநில மக்கள் பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தம்மா தராங்க? 1 ரூபாய்க்கு 3 ரூபா. உத்தரப்பிரதேச மக்கள் 1 ரூபா கொடுத்தா நமக்கு எவ்வளவுமா?
பீகார் மாநிலம் தெரியுமா? பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார். பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களும் ₹1 ஜிஎஸ்டி கட்டுறாங்க, வரி கட்டுறாங்க. ஒன்றிய அரசு பீகார் மாநில மக்களுக்கு திருப்பி எவ்வளவு தராங்க தெரியுமா? ₹7. பீகார் மாநில மக்களுக்கு ₹1 கொடுத்தா திருப்பி எவ்வளோ? ₹7. உத்தரப்பிரதேசத்துக்கு ₹1 கொடுத்தா ₹3. தமிழ்நாட்டு மக்களுக்கு நமக்கு நீங்க கேட்கணுமா வேணாமா? எவா அப்பன் வீட்டுக்கு காசை எடுத்து எவா அப்பன் வீட்டுக்கு யாரு கொடுக்கறது நம்ம கேட்கணுமா வேணாமா? அப்படி கேட்க வேண்டிய தேர்தல் தான் இந்த தேர்தல். நம்முடைய நிதி உரிமை பறிச்சிட்டாரு, மொழி உரிமை. ஆளுநரை வச்சுக்கிட்டு இங்க வந்து நல்லா திருக்குறள்லாம் பேசுவாரு, நீங்க கேட்டிருப்பீங்க. இங்க வந்து ரோட் ஷோ பண்ணாரா? கோயம்புத்தூருக்கு வந்தாரா? போற இடம்லாம் ரோட் ஷோ தான். கடைசியில் மக்களை ரோட்ல தான் விட போறாங்க. அதாவது வந்து திருக்குறள்லாம் பேசுவாரு. யாருக்காவது புரிஞ்சுதா? திருவள்ளுவர் மட்டும் இப்போ உயிரோடு இருந்தா என்ன நினைச்சிருப்பாரு பார்த்துக்கோங்க. மொழி உரிமையை பறிச்சுட்டாங்கம்மா. அதாவது இங்க ஆளுநர் ஒருத்தர் இருக்காரு. ஆளுநர் என்ன தெரியுமா சொல்றாரு? இனிமே தமிழ்தாய் வாழ்த்தெல்லாம் பாட தேவையில்ல, தேசிய கீதம் பாடினா போதும் அப்படின்னு சட்டசபையில் பேசுறாரு. அதே மாதிரி என்ன சொன்னாரு? தமிழ்நாடுன்ற பேர் மாற்றணும். தமிழ்நாடு அது என்ன, தமிழ்நாடு தனியாக உங்களுக்கு ஒரு பேர், தமிழ்நாடு பேர் மாற்றணும் அப்படின்னு. யாரு? ஆளுநர். ஆளுநர் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட போஸ்ட்மேன், தபால்காரர். அவ்வளவுதான் அவரோட வேலை. இங்க முதலமைச்சர் சொல்றத பிரதமர்கிட்ட சொல்லணும், பிரதமர் சொல்றத முதலமைச்சர் சொல்லணும். ஏன்னா இங்க வந்துட்டு என்ன சொல்றாரு? தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றணும், எனக்கு பிடிக்கல அப்படின்றாரு. அதை சொல்றதுக்கு இவர் யார்? இவருக்கு உரிமை இருக்கா? தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது யாரு? பேரறிஞர் அண்ணா. வைக்கும் போதே சொன்னாரு, பெரிய போராட்டத்துக்கு பேர் வைக்கும் போது சொன்னாரு, இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்ற பேர் இருக்க வரைக்கும் இந்த அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆளுகின்றான்றது பயம் எல்லாருக்கும் இருக்கணும்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அதை மாற்றணுன்றாரு யார்? ஆளுநர். அதே மாதிரி தேசிய கீதம் பாடினா போதும், சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாட தேவையில்லைன்னாரு. நம்முடைய தலைவர் எந்திரிச்சு சொன்னாரு, ஆளுநர் அவர்களே, எங்களுக்கு தேசிய கீதம் முக்கியம், ஆனா அதை விட முக்கியம் எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்து, தாய் தமிழ் வாழ்த்து எங்களுக்கு முக்கியம். சொன்னோடனே ஓடி போயிட்டாரு. இந்த மாயின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கல்ல, அதுல ஒன்று வரும், ஞாபகம் இருக்கா? வாமா மின்னல். அது வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. அது மாதிரிதான் ஆளுநர் அவர்களும் கிட்டத்தட்ட மின்னல் தான். அவர் எப்போ சட்டமன்றத்துக்குள்ள வராரு, எப்போ போறாருன்னு யாருக்குமே தெரியாது. இப்படி நம்முடைய மொழி உரிமை, நிதி உரிமை, கல்வி உரிமைமா நீட் தேர்வை கொண்டு வந்து, அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி, கூட்டணி இருந்தது திமுகன்னு பொய் சொல்லுவாங்கம்மா. ஆனா என்ன தெரியுமா? 2010 நீட் தேர்வு வந்துருச்சு, இந்தியா முழுக்க வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள வந்துதா? ஏன்னா அப்ப முதலமைச்சர் இருந்தவர் கலைஞர். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு தேவையில்லை, நுழைவு தேர்வு தேவையில்லை, பொது தேர்வு போதும், அந்த மதிப்பெண்ணை வச்சு நான் கவுன்சிலிங் முறையில் சீட்டு கொடுக்குறேன்னு ஏழை எளிய மாணவர்களை மருத்துவராக்குனது டாக்டர் கலைஞரோட ஆட்சியில் நம்ம தான் பண்ணோம். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் போதும்னு சொன்னோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு இந்தியாவுடைய மெடிக்கல் ஹப்னா தமிழ்நாடு தான். உலக புகழ்பெற்ற மருத்துவர்கள், உலக புகழ்பெற்ற மருத்துவமனைகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். அப்போல்லாம் அவங்களாம் நீட் தேர்வு எழுத படித்தாங்க. இப்போ வரைக்கும் 22 குழந்தை, இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு அந்த அம்மா அனுமதிக்கவே இல்லை. அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அடிமை கூட்டம் இந்த நீட் தேர்வு உள்ள நுழைச்சு இப்போ வரைக்கும் 22 குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருக்காங்கம்மா. அரியலூர் மாவட்டத்தில் அனிதால ஆரம்பிச்சு போன வருஷம் சென்னையை சேர்ந்த ஜெகதீசன் இறந்துட்டான். இப்போ நீட் தேர்வு எழுதணும்னா கோச்சிங் கிளாஸ்க்கு போகணும், கோச்சிங் கிளாஸ்க்கு லட்சமா செலவு பண்ணணும். அந்த பையன் இறந்து, ஜெகதீசன் இறந்து அடுத்த நாள் அவங்க அப்பாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவங்க அப்பா பேர் செல்வசேகர். எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. எனக்கு இருந்தது ஒரே பையன், டாக்டர் அவனை ஆசைப்பட்டான், நீட் கோச்சிங் அனுப்புறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு ஒரு குடும்பத்தையே எழுந்திருக்கிறோம் நீட் தேர்வுக்கு. அப்படிப்பட்ட நீட் தேர்வு நமக்கு தேவையா? திரு மோடி அவர்கள் நீட் தேர்வு கண்டிப்பா வேணும்ன்றாரு. நம்ம தலைவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு, கண்டிப்பா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு விலக்கு அளிக்கப்படும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு. சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் 2 நாளுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் வந்து சொல்லிட்டு போயிருக்கார். தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேர் இயக்கம் நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா, பிஜேபி ஆட்சியை ஒழிச்சோம்னா, ஓட விட்டோம்னா நிச்சயம் தமிழ்நாட்டில இருந்து நீட் தேர்வு விலக்கு அளிக்கப்படும் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் உறுதி அளித்திருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கணும்னா ஸ்வீட் வாங்கிட்டு போனாரா? ஸ்வீட் வாங்கி போய் கொடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. பிஜேபி பிஜேபி நடத்துகிற பிரச்சாரம், பொய் பிரச்சாரம் அனைத்தையும் நம்முடைய ராகுல் காந்தியும் தலைவர் அவர்களும் இந்த கோயம்புத்தூர் கூட்டத்தில் காலி பண்ணிட்டாரு. இந்தியா நம்ம
தலைவருக்கு வந்து வெறும் 29 பைசா தான் கொடுக்குறாங்க நிதி உரிமை. அதை வச்சுக்கிட்டே தலைவர் அவர்கள் இவ்வளவு வாக்குறுதிகளையும் இவ்வளவு பணிகளையும் தேர்தல் வாக்குறுதிகளையும் திட்டங்களையும் பண்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல பிரதமர், தமிழ்நாட்டு மக்கள் உங்களை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர், தமிழ்நாட்டு உரிமைகளை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் அமைஞ்சார்னா தலைவர் அவர்கள் இன்னும் நிதியை பெற்று இன்னும் பல திட்டங்களை செய்வாரா மாட்டாரா? அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. இப்போ மோடி இப்போ கடந்த 20 நாளா தமிழ்நாட்டை சுற்றி வந்துட்டு இருக்காரு. ஏன் வேற எப்பயாவது வந்திருக்காரா? எதுக்கும் வரமாட்டாரு. தமிழ்நாடு பக்கம் எட்டி பார்க்கவே மாட்டாரு. தேர்தல் மட்டும் வந்து நாடகம் ஆடுவார். அவர் ஆடின நாடகத்தில் ஒரு நாடகம் தான் 2019 ஆண்டு தேர்தல் நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா? 39 தொகுதி ஜெயிச்சோம். அப்போ ஒரு நாடகம் ஆடினாரு. ஒன்றிய அரசும் 29 பைசாவும் இந்த பாதம் தாங்கி பழனிசாமி என்ன பண்ணாங்கன்னா, மதுரைக்கு நாங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு செங்கலை மட்டும் நட்டு வச்சுட்டு போயிட்டாங்கம்மா. கட்டி முடிச்சுட்டு சொல்லிட்டாங்க, மருத்துவமனையை கட்டி முடிச்சாச்சுட்டாங்க. நான் 2 வருஷம் முன்னாடி போயிருந்தேன். பெரிய காம்பவுண்ட் வால்லாம் இருந்துச்சு. சரி திறந்து காட்டுங்க உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்த்தா, வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவார்ல, கிணத்த காணும்னு சொல்லுவார்ல, அது மாதிரி மருத்துவமனை காணும். இருந்தது ஒரே ஒரு செங்கல்மா, இந்த செங்கல் தான் இருந்தது, ஒரே ஒரு செங்கலை வச்சுட்டு போயிட்டானுங்க. இப்போ வச்சது ஒரு செங்கல், அந்த செங்கல் நான் பிடிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ செங்கலை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் நாங்க இந்த செங்கலை திருப்பி தரமாட்டோம். இதுல என்ன கொடுமை, நம்ம 2019 ஜனவரி 27 அடிக்கல் நாட்டப்பட்டது. இது வரைக்கும் 1 பைசா ஒதுக்கல. ஆனா பாஜக ஆளுகின்ற 6 மாநிலங்கள்ல இந்த 5 வருஷத்துல மட்டும் 6 எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு 1 பைசா கூட கொடுக்கல. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். சென்னையில் 360 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 1000 படுக்கை வசதி கொண்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவேன்னாரு. அதை சொன்ன மாதிரியே கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை 1 வருஷம் இல்லை 10 மாசத்துல கட்டி முடிச்சு இன்னைக்கு சென்னை சைதாப்பேட்டையில மக்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் 29 காசு மாடல் அரசுக்குமான வித்தியாசம். இப்போ உங்க கையில இருக்கு. கோயம்புத்தூர்ல ஜெயிக்கணும்னா நீங்க அது குறைஞ்சது நீங்க சொல்லியிருக்கீங்க, வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் சொல்லியிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா? ஜெயிக்க வச்சிருவீங்களா? நிச்சயம் ஜெயிக்க வச்சிருவீங்களா? இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் தான் இருக்கு பிரச்சாரத்துக்கு. இந்த அடுத்த 8 மணி நேரம் மிக மிக முக்கியமான நேரம். அதாவது கலைஞர் வந்து சொல்லுவாருமா, ஒரு பேட்டியில் பத்திரிகையாளர் கேட்டார், உங்களை என்னன்னு கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும், என்ன பட்ட பெயர் வச்சா கூப்பிட்டா பிடிக்கும், முதலமைச்சர்னு சொன்னா பிடிக்குமா, கலைஞர்னு சொன்னா பிடிக்குமா, இலக்கியவாதின்னு சொன்னா பிடிக்குமா, என்ன சொன்னா பிடிக்கும்னு கலைஞர் சொன்னாரு. நான் இப்போ இருந்தாலும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சரி, இறந்து போனாலும் சரி, என்ன ஒரு மானமிகு சுயமரியாதைக்காரன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாருமா. என்ன சொன்னாரு? மானமிகு சுயமரியாதைக்காரன்னு கூப்பிடுங்கன்னாரு. அது அவர் மட்டும் சொல்லிக்கல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சேர்த்து சொன்னதுதான் அது. இந்த தேர்தல், இந்த போர் இருக்குல்ல, இது 2 பேருக்கு நடுவிலான போர். தமிழ்நாட்டு மக்கள் மானமிகு சுயமரியாதைக்காரர்கள். உங்களுக்கும் இரக்கமற்ற ஒரு சர்வாதிகாரி யாரு? 29 பைசா. பேர்லாம் சொல்லாதீங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மானமிகு சுயமரியாதைக்காரர்கள். உங்களுக்கும் ஒரு இரக்கமற்ற சர்வாதிகாரி 29 பைசாவுக்கும் நடக்கிற ஒரு போர். இதுல இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும்னா அதுக்கு ஆரம்ப புள்ளியா நம்முடைய தமிழ்நாடு இருக்கும். கண்டிப்பா நிச்சயம். போன முறை 39 தொகுதியில் ஜெயிச்சோம். 40க்கு தமிழ்நாடு புதுச்சேரி, 40ல் 39 ஜெயிச்சோம். இந்த முறை 40க்கு 40 ஜெயிச்சு நம்முடைய கலைஞருடைய பிறந்த நாள் ஜூன் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. நம்முடைய கலைஞருக்கு இருந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது தான் போட்டியிட்ட அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்ற உலக வரலாற்றிலே ஒரே தலைவர். 12 முறை தேர்தலில் போட்டியிட்டு 12 முறையும் தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரே தலைவர், உலகத்திலே ஒரே தலைவர். இன்னொன்று சொல்லட்டுமா, தான் வாழ்நாள் முழுக்க பல போராட்டங்கள் நடத்தி எல்லா போராட்டத்திலையும் வெற்றி பெற்று அவர் இறந்த பிறகு ஒரு போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் ஜெயிச்ச ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருக்கு நாம செய்யக்கூடிய ஒண்ணே தான், அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே பரிசு, அன்பு பரிசு, ஆத்மார்த்தமான பரிசு. இந்த 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய காலடியில அந்த வெற்றி வைக்கணும். வைக்குவீங்களா? திரு 29 பைசா தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு, சொல்லிட்டு வர்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு, தமிழ்நாடு முதலமைச்சர் தூக்கம் போயிடுச்சு, திமுக காரன் யாரும் தூங்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருக்கும் தூக்கம் போயிடுச்சு. ஆமா, தூக்கம் போயிடுச்சு.
நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் 29 காசை பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் திமுக காரனும் எங்க தலைவர் தூங்க மாட்டாங்க. உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சாதான் நாங்க நிம்மதியா இங்க தூங்க முடியும். அதை மனசுல வச்சுக்கிட்டு 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் 19ஆம் தேதி 3வது இடம், வாக்குப்பெட்டியில 3வது இடம், 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, அதுல முதல் இடத்துக்கு வரணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர். உதயசூரியன் உதயசூரியன் உங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற வைங்க. கண்டிப்பா உங்களுடைய குரலாக பாராளுமன்றத்தில் ஒலிப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.